ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். குமரன் பார்க்குறாங்க. சரிங்க பிரதர், நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. 3 பிரதர்ஸ் 3 சகலைங்களும் அவ்வளோ அழகாக ஒத்துமையாக சூப்பராக ஒருத்தர் மிஞ்சுற அளவுக்கு உன்னதமான அன்பானவங்களாக இருக்காங்க. அப்படியே இவர் பார்த்தீங்கன்னா இவர் சூப்பர்னா அவர் சூப்பர், இவர் சூப்பர்னா விஜய் அதை விட டாப் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படி கண்ணும் பற்றுங்க அந்த அளவுக்கு இருக்காங்க. 3மே முத்து தங்கம் அப்படின்னு அவங்க மாமியார் சொன்னது சரிதான். பார்த்தீங்கன்னா பேசிட்டு நிவின் மட்டும் கொஞ்சம் தள்ளியே நிற்கிறார். அவர் இப்போ இருக்கலாம். ஏன்னா ஆரம்பத்தில் விஜய் காவேரிட்ட பாடா படுத்தினாரு. உண்மையிலே காவேரி வாழ்ந்த வாழ்க்கை ஒரு தியாக வாழ்க்கைன்னு தாங்க சொல்லணும். கரெக்டாக என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஏன்னா அவ்வளோ கொடுமைப்படுத்தினாருங்க. ஒரு அக்கறையாக கேள்வி கேட்டாலும் கூட ஏய் நீ ஒன்று என்னோட நெஜ பொண்டாட்டி கிடையாது, கான்ட்ராக்ட் பொண்டாட்டி அப்படின்னு ஆணவத்தில் ஆடி இருக்காரு. அதை விட கொடுமையாக என்ன வீட்டை சொத்தை லவட்டிட்டு போகலாம் பார்க்குறியா, அக்ரிமெண்ட் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ண பார்க்குறியா அப்படின்னு போட்டு படுக்க விடாமல் ஏன் நாளே அப்படியே வீட்டை விட்டு கதவை சாத்தினவருங்க. எல்லாத்துக்கும் சூறாவளி புயல் காத்தெல்லாம் அப்படியே எதிர்நீச்சல் போட்டு வந்த பொண்ணுன்னா நம்ம அது வீர மங்கைன்னு தாங்க சொல்லணும். காவேரியை அந்த வாழ்க்கை போராட்டத்தில் போராடி இன்னைக்கு நீ இல்லைன்னா நான் இல்லடி, உன்னை விட்ட எனக்கு உலகத்தில் உசர்வு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டாந்து வச்சிருச்சு இந்த பயப்புள்ள. அப்படின்னா இந்த அளவுக்கு என்ன அளவுக்கு பாருங்களேன் எப்படி சொல்கிறாரு. அவ என்னோட தேவதை, நான் க்ளீன் போல்ட் ஆகிட்டேன். இதை விட என்னங்க சொல்லணும், க்ளீன் போல்டு. அப்புறம் ஏன் பயப்படணும் சொல்லுங்கள். ஒவ்வொரு சினிமா பாட்டுகளில் காதல் பாட்டு வருது பார்த்தீங்களா, அந்த காதலில் உள்ள எல்லா வரிகளுமே நம்ம விஜய் காவேரிக்கு தாங்க சொந்தமாக இருக்கும் அப்படின்னு தாங்க தோணுது என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு இதில் யூடியூப்பில் ஷார்ட்ஸில் பாருங்களேன், விஜய் காவேரியை போட்டுட்டு அப்படியே ஒரு சாங்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்தா அப்படி தாங்க ஆகா கல்யாணம் இணைந்ததில் பார்த்தீங்கன்னா நீச்சல் குளத்தில் விழுகிறாங்க, தூக்குறத போடுறாங்க. உள்ளமே உனக்கு தானே அந்த சாங்கை கேட்டோன்னே அதை பார்த்தோன்னே எனக்கு கண்ணில் கண்ணி தண்ணி வந்துச்சுங்க. அந்த எபிசோடு பார்க்கலோட அழுகவில்லை. இப்போ இவங்க பாட்டை மிங்கிள் பண்ணி போடுறாங்க பார்த்தீங்களா, அவ்வளோ அழுக வந்துருச்சு. அந்த அளவுக்குங்க உண்மையிலே ரியல் ஜோடி கூட தோற்று போயிருங்க. அப்படி லைலா மஜ்னுன்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டதில்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி லவ் பண்ணுறாங்க. இவங்க லவ் ஸ்டோரியை கேட்டுட்டு நிவின் ஒன்றுமே பண்ண முடியல. குமரன் மட்டும் இடையில பேச்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சரிங்க ப்ரோ நாங்கள் கிளம்புறோம், இதை போய் நீங்கள் இவ்வளோ பாசம் உயிராக இருக்கீங்கன்னு காவேரிட்டு போய் கன்வே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. குமரன் வந்து சொல்லணும் தெரிவிக்கணும்னு சொல்கிறாரு. அடுத்து சரிங்க கிளம்புறோம் அப்படின்னு வரம் பிரதர் அப்படிங்களா, ரொம்ப தேங்க்ஸ் நிவின் அப்படிங்கிறாங்க பிரதர் இவர் விஜய். அப்படியே விஜய் ஒவ்வொன்றும் சொல்கிறது அவ்வளோ அழகுங்க. அப்படியே கண்ணு பட்டு போகிற அளவுக்கு பார்த்தா சரின்னு சொல்லி 2 பேர் கிளம்புறாங்க. பார்த்தா அப்படி குமரன் சொல்லிக்கிட்டே வராங்களா, பார்த்தா என்ன பார்த்தியா நம்ம எவ்வளோ நான் தான் கங்கா மேலே உசுராக இருந்தேன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் தெரியுது அடுத்தவங்கள மனசை நினச்சி பார்த்தா அவங்கவுங்க லவ் ஸ்டோரியை பார்க்கல எல்லாருமே நம்மளோட கஷ்டப்பட்டுருக்காங்க போல இருக்கே ஏன் நிவினு அப்படிங்கல இப்படியே முறைக்கிறாரா. சரி விடு, நீனு தான் கஷ்டப்பட்ட, என்ன பண்ணுறது, ஆண்டவன் நமக்குன்னு என்ன கிடைச்சிருக்கோ அதுதானே நமக்கு கிடைக்கும், என்ன நிவினு அப்படிங்கல அப்படி முறைக்கிறாரு. கோச்சுக்காத நிவினு, விஜய் பிரதர் பண்ணதுலே உன் கல்யாணம் பண்ணதுலே நான் தான் சந்தோஷப்படுவேன். ஏன் தெரியுமா, நீ சும்மா பேச்சுவார்த்தைக்கு அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு இருக்கோம், இப்போ வந்து நீ சகலை உண்மையிலே கூட பிறந்த தம்பி மாதிரி ஆயிட்டில்ல, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு வராங்க. அண்ணே விட்டுரு போதும், என்னை எப்படி கிளப்பாத அப்படிங்கிறாங்களா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வீட்டை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்புறம் நிவின் அப்படிங்கிற என்ன அப்படிங்கிறாங்களா, பார்த்துப்பா யமுனாட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு, பாவம் அவள் ஏதோ தெரியாமல் உன் மேலே உள்ள காதலில் தான் இப்படி பண்ணிட்டா. நம்ம ஒருத்தவங்கள விரும்பினா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வோம் தெரியுமா, நீனே காவேரி காட்டி கிடைக்கிறதுக்கு என்னென்ன பாடுபட்ட, நானுமே கங்கா கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டேன் அப்படிங்கல. அது மாதிரி தான் அவள் உன்னை ஆசைப்பட்டிருக்கா. அது நீ கல்யாணம் முடிஞ்சு போச்சு, காவேரிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ராகினிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ தனிமரம் ஆயிட்ட, உனக்கு ஒரு ஆதரவு இருக்குன்னு நினச்சி தான் அவள் லவ் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்த காலம் நின்றுருப்பா. அப்போ கூட உன்னை டார்ச்சர் பண்ணலை, அவள் தவறான முடிவு தான் எடுத்துக்க போனா, அதையும் கூட நீ தான் காப்பாற்றின. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசை விட்டுட்டு கொடுக்க யாருக்கு தாப்பா மனசு வரும். அதனால தான் விஜயுமே பரவாயில்ல, எவனா இருந்தாலும் தான் பொண்டாட்டியோட லவ்வரை பக்கத்தில் வச்சு பார்த்துக்க ஆசைப்படுவானா, ஏதாவது நினைப்பானா. ஆனால் அவர் எப்படி காவேரி மேலே உள்ள நம்பிக்கையிலையும் ஓ மேலே உள்ள நம்பிக்கையில தானே குழந்தையால கட்டி வைக்க பார்த்துருக்காரு. அப்படிங்கல பாவம்டாட்டே நிவின்னு சொன்னா கேள்றா, எவனா பாவண்டா அப்படிங்களா. அண்ணே எனக்கு புரியுதுண்ணே, அப்படிப்பட்ட அதனால தான் நான் வீட்டில் வச்சுட்டு இருக்கேன், இல்லைன்னா பிடிக்காத கல்யாணத்துக்கு நேரம் வீட்டு விரட்டி எடுத்துட்டு போயிருக்க மாட்டேனா, அந்தானே என் நிவினை பற்றி எனக்கு தெரியாதா அப்படிங்களா. அண்ணே ஐஸ் வைக்காத போயிரு அப்படிங்கிறாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதுக்காண்டி நான் அம்மா ஒன்றும் சொல்லலை, எங்கள் அம்மாவும் தான் வாய் அடிச்சிச்சு, நான் 2 பக்கெட்டும் அப்படியே சரி பண்ணலையா, அது மாதிரி பண்ணிக்க நிவினு அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க, கிளம்பி போகிறாங்களா. அப்படி யமுனா பார்க்குறாங்க, என்னது மாமாவோட வந்துட்டு வராரு, ஐயோ மாமா எங்கே கூட்டிகிட்டு போனாரு, எப்போ பார்த்தாலும் காவேரின்னு காவேரி புராணமே பாடியிருப்பாரு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு குழம்பி போய் காவேரி எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றை அப்படின்னு சொல்லணும் கோவம் வருது. ஆனால் குமரன் சொன்னது ஞாபகம் வருது, ஒன்றும் இல்லை சும்மா வெளில தான் போயிட்டு வந்தோம் போதுமா அப்படின்னு கொஞ்சம் கோவத்தை குறைச்சிட்டு நார்மலாக சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போனோடனே சும்மா விடலைங்க. யமுனா நெய் நச்சரிக்குது, எங்கே போனீங்க மாமாவோட சொல்லுங்க என்னங்க அப்படிங்கல. உனக்கு எதுக்கு யமுனா நான் மூஞ்சியை காமிக்கணுமா, பேசாமல் படுக்கிறியா அப்படிங்கிறாங்க. இல்லை என்ன
நீ என்ன நம்ம 2 பேரும் அப்படியே இதாக இருக்குமா, நான் வெளியில் போனேன்னு எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரா. அப்படின்னு சொன்ன கையோட நம்ம பொண்டாட்டியை போய்க்கக்கூடாதுன்னு குமரன் அண்ணன் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு, இங்கே பாரு யமுனா பேசாமல் படு, நான் நாளைக்கு பேசிக்கிறேன் அப்படிங்கல. எங்கே போயிருப்பாரு, யார்கிட்ட போயிருப்பாரு, யமுனாட்ட பேசியிருப்பாரா இல்லை காவேரிட்ட பேசியிருப்பாரா, ஒன்றுமே புரியலையே, வீட்டுக்கு தான் போயிட்டு வர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு சரி குமரன் மாமா கடிப்போமா அப்படின்னு அடித்தா அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே கங்காவை நினச்சி மிதந்துக்கிட்டு போயிட்டு இருக்காரா. அதனால் அவர் கால் ரிங்கு சத்தமே குமரன் காதில் விழுகவே இல்லை. அடிச்சு பார்த்துட்டு ஓஞ்சு போகிறாங்க. என்ன குமரன் மாமா அடிக்கவும் மாட்டேங்கிறாரு, எடுக்கவும் மாட்டேங்கிறாரு, ஒன்றும் புரியலையே, இவர் யார்கிட்ட போயிட்டு வந்தார், எங்கே போயிட்டு வந்தார் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு தவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிவின் நல்லா தூங்குறதுக்கு முன்னாடி நினச்சி பார்க்குறாரு அப்படியே காவேரி கூட வாழ்ந்ததெல்லாம் இனிமேல் எதையுமே நினைக்கக்கூடாது, நம்மளை விட நம்ம உயிராக நேசிக்கிற ஒரு ஜீவன்ட்ட தான் அவன் போயிருக்கிறா, நல்லபடியாக விஜய் பார்த்துக்குவார். விஜயை பொறுத்த வரைக்கும் நல்ல வசதியிலையும் சரி, அழகுலையும் சரி, மனசில் குணத்துலையும் சரி நம்மளை விட நல்லா உயர்ந்தவராக இருக்காரு, எங்கேயோ நல்லா இருந்தால் சரி காவேரி அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு தூங்குறாரு. தூங்கினதுக்கப்புறம் எல்லாம் இந்த என்ன பண்ணுது, இந்த அட்டை ஊந்து வருது. யமுனா தான் சொல்கிறேன் அப்படி ஒட்டுண்ணின்னு சொல்லலாங்க. அப்படி மெல்ல வந்துட்டு அப்படியே நிவின் ஃபோன் எடுத்து பார்க்குதா. அது 2-3 வாட்டி பார்த்துருச்சு பேட்டர்ன் லாக்கலாம். அதை அப்படியே வச்சு எடுத்து பார்க்குது. பார்த்தா உள்ளுக்குள்ளே போயிட்டு யார்கிட்ட கால் பண்ணியிருக்கானா, காவேரிக்கு பண்ணியிருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, சப்பா மேட்டராக இருக்குது. பார்த்தா குமரனுக்கு மட்டும் பேசியிருக்காங்க. அது வர சொல்லியிருப்பார் போல இருக்குது. அப்போ தான் அது மட்டும் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. வேறு எதுவுமே இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறாங்க. சரி நம்ம காவேரிக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு நினச்சிட்டு அங்கேதான் போனாரான்னு கேட்போம் அப்படின்னு ஃபோனு. அதுவும் பாருங்களேன் திருட்டு கழுதுங்க. இந்த யமுனாலாம் வெள்ளாவில் வச்சுதாங்க வெளுக்கணும். கால் பண்ணுறாங்க காவேரிக்கு. காவேரி என்ன பண்ணுறாங்க, அங்கே அப்படியே கங்கா வந்து நல்லா சாப்பாடெலாம் கொடுத்து வச்சுட்டு தான் போகிறாங்களா. அப்படியே படுத்திருக்காங்க சோகமாகவே. என்ன பண்ணுறது, இன்னும் வரலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலேன்ட்டு. ஆனாலும் அப்படியே விஜய் கூட இருந்த பழகின நினைப்புகளை காரில் போகையில் கூட்டிகிட்டு போனதும், பசுபதி வீட்டில் என் பொண்டாட்டின்னு சொன்னதும், நகை நட்டு வாங்கி கொடுத்ததும், புடவை வாங்கி அப்படியே வயிற்றுல சொருகி விட்டதும், ஏன் இப்போ கூட ஃபஸ்ட் நைட்டு கொண்டாடையில் அவ்வளோ அழகாக கொஞ்சி கொலாவுனது எல்லாத்தையுமே ரசித்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்படியே ஆஃபீஸு கிளம்பையில் ஃபஸ்ட் நைட் முடிஞ்ச மறுநாள் ஆஃபீஸுக்கு போகிறாங்க இல்லையா, அப்போ ஓடி வந்து கிஸ் கொடுத்துட்டு போகிறாருல, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஃபோன் வருது நிவின்ட்டு இருந்து. ஃபோனை பார்த்தாலும் அப்படியே அதிர்ச்சி வராங்க. என்னது நிவின் ஏன் நேரத்தில் அடிக்கணும் அப்படிங்கல பார்க்குறாங்க. வேணாம் நமக்கு எதுக்கு இது எடுக்க தேவையில்லை, யமுனா இருப்பா நமக்கு தேவையா, எதுக்கு இவர் ஃபோன் அடிக்கிறாரு, நாளைக்கு சொல்லிடணும், இனிமேல் எனக்கு என் ஃபோனே பிளாக்ல போட்டு வைங்கன்னு சொல்லிடணும், தேவையில்லாமல் அவள் ஏற்கனவே நம்மளை வந்து ஏதேதோ நினச்சிட்டு இருக்கா, இனிமேல் எதுக்கு எனக்கு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்களா. எடுக்கவே இல்லை. அப்புறம் மறுபடியும் நிவின் ஃபோன் பண்ண, மறுபடியும் இவங்க எடுக்கவே இல்லை. அவங்கள அடிச்சுக்கிட்டே இருக்கிறா. நிவின் பண்ணலைங்க, யமுனா தான் அடிக்குதுங்க. இதெல்லாம் என்ன பண்ணதில்லை, அப்படியே சொல்லுன்னு கீழே கூட்டுறதை வச்சு எடுத்துக்கிட்டு தாங்க அடிக்கணும். பார்த்தா அப்படியே என்னங்க இவ்வளோ ஒரு கேடுகட்ட கேவலமான புத்தியாங்க. கங்கா அவ்வளோ சொல்லியிருக்கா, கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி குமரன் சொல்லிட்டு போயிருக்காங்க, உன் எண்ணத்தை மாற்றிக்கோ, நீ மாற்றினாத்தே உங்ககிட்ட உன் புருஷன் வருவாண்டு. இதை விட என்னங்க ஒரு மனுஷன் சொல்லுவேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடிக்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, ஃபோன் எடுத்துடுறாங்க அவங்க. ஆனால் இது சைலண்ட்டாக இருக்காங்க, அவள் பெரிய சைலண்ட் கில்லர் தாங்க யமுனா. அப்படி பார்த்தோன்னே என்ன நிவன் எதுக்கு நேரத்தில் ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடை நான் அவர்கிட்ட பதில கூட எதிர்பார்க்கல. இங்கே பாருங்கள், எனக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லை, என் தங்கச்சி எப்போ கட்டி கொடுத்தனோ அதோட முடிஞ்சு போச்சு. நீங்கள் பாட்டுக்கு சும்மா நேரத்தில் சும்மா கால் பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் எடுக்காம விட்டேன்னா ஒரே இதில் தெரியாது அவங்களுக்கு, அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணுறது தப்பு, அதில் இந்த நேரத்தில் பண்ணுறீங்க, இது மட்டும் யமுனாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், தேவையாது. நம்ம என்ன நமக்கு என்னைக்கு உங்களுக்கு நிச்சயத்தை ஆணுச்சோ ராகினி கூட, அப்போவே உங்களுக்கு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். ஒரு ஊருக்காரங்கிற உறவுக்காரங்கிற முறை கூட இல்லை. இப்போ வேணால் என் தங்கச்சிக்கு புருஷனாக இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் யாரோ நான் யாரோ தான், என் தங்கச்சிக்கு மட்டும்தான் நீங்கள் புருஷன். என்னை பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சி புருஷன் சொல்ல மாட்டேன், நீங்கள் யாரோ நான் யாரோன்னு இருக்கல. சும்மா நானும் உங்கள்கிட்ட எத்தனை வாட்டியை சொல்கிறது, என் மனசில் நீங்கள் இல்லை, என்னை பற்றி கொஞ்சம் கூட நினைக்காதீங்க, எனக்கு கால் பண்ணாதேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். சும்மா கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இங்கே பாருங்கள் நிவின், நான் கடைசியாக சொல்கிறேன், என் புருஷன் தான் என் மனசில் இருக்காரு, நான் தான் அவன் மனசில் இருக்கேன். அவர் என்னை வேணான்னு சொன்னாலும் சரி, யாரை ஏற்றுக்கிட்டாலும் சரி, என்னை விரட்டி விட்டாலும் சரி, அவர் கட்டின தாலியோட என் தாலியே எடுத்துக்கிட்டாலும் சரி, என் உயிரை போனாலும் தாலியை கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் நான் ஒரு நினைப்போட நான் வாழ்வேனே ஒழிஞ்சு உங்களை நான் ஒரு நிமிஷம் கூட கனவுகளோட நினைக்க மாட்டேன். நீங்கள் என் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறக்கா நான் இதை சொல்லலை. என் யமுனாவை நீங்கள் கல்யாணமே பண்ணாட்டினாலும் கூட, நீ தனிமரமாகவே இருந்தாலும் கூட, இந்த காவேரி யார் தயவையும் எதிர்பார்க்க மாட்டா. தனிமையாக எங்கள் அம்மா என் தங்கச்சியோட தான் நான் வாழ்ந்திருப்பேனே ஒழிஞ்சு ஒரு நாளும் ஒரு புருஷன் ஒரு பொண்ணுக்கு ஒரு தாலி தான், அது என் விஜயோட முடிஞ்சு போச்சு. என் விஜயை தவிர இந்த ஜென்மத்துக்கு வேறு யாருமே இல்லை. அவர் எனக்காக பிறந்திருக்காரு, நான் அவருக்காக பிறந்திருக்கேன். அதனால் இந்த மறுபடியும் சொல்கிறேன், இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. எனக்கு ஃபோன் பண்ணுற வேலை வச்சுக்க வேணாம். இப்போவே உங்கள் நம்பரை நான் பிளாக்ல போட்டுறேன், நீங்களே என் நம்பரை பிளாக்ல போட்டுருங்க. தயவு செஞ்சு இப்போ கூட நீங்கள் உங்கள் பொண்டாட்டிகிட்ட சொல்லிடுங்க, இந்த மாதிரி நான் காவேரிக்கு அடித்தேன், இந்த மாதிரி திட்டிவிட்டா அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஏன்னா எதுவுமே மறைக்கக்கூடாது புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே, சரியா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி ஃபோனை பண்ணி டக்குன்னு வச்சிடறாங்களா. வச்ச கையோட காவேரி அப்படி யமுனா பார்க்குறாங்க, கண்ணுலேருந்து பொலன்னு கொட்டுதுங்க, பாலாறு வெள்ளாறுலாம். பார்த்தா அழுகுறா, அப்படி ஊன்னு வாய் விட்டே அழுதுருதா. நிவின் உடனே கண்ணை
முடிச்சு என்ன ஏன் அழுகுற அப்படிங்கிற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்களா. ஃபோனை டக்குன்னு அப்படியே வச்சிடறாங்க அந்த சைடு. யமுனா அப்படியே என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் யமுனானால ஒரு பதிலை சொல்ல முடியல. என்ன யமுனா சொல்லு அப்படிங்கல. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி சமாளிக்குது. அதுக்கப்புறம் அக்கா அப்படின்னு தன்னோட மொபைல் அக்கா ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே கட்டி பிடிச்ச பாக்கில் இருக்காங்களா யமுனாவோட. அந்த ஃபோட்டோ எடுத்து அப்படியே அக்கா நான் அழுகுறா யமுனா. நிவின் கண்ணை மறுபடியும் முடிச்சு பார்க்குறாரு. இது ஏன் அக்கான்னு அக்கா ஃபோட்டோ எடுத்து அழுதுட்டு இருக்கா? அவன் தான் நல்லா தான் தாங்குறானே, அப்புறம் என்ன இன்னும் இவளுக்கு தெரியலையோ, ஒன்றும் புரியலை, போ எப்படியோ போங்கடி அப்படின்ட்டு படுக்க கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு படுத்துறாங்க நிவின். அதுக்கப்புறம் அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, உன்னை தப்பு பண்ணிட்டேக்கா, அவன் தெரியாமல் பேசிட்டேக்கா, மன்னிச்சுக்கா, உன்னை நீ செருப்பால் அடிக்கா, நான் தாங்கிக்கிறக்கா, நீ எவ்வளோ பெரிய நல்லவளாக இருக்க, உன்னை தப்பாக புரிஞ்சுட்டனே, ஐயோ இந்த கேடுகட்ட அந்த ஆசை காதல் பாரு கண்ணை கட்டிருச்சு பாருக்கா, நீ எவ்வளோ ஒரு தாயை விட தெய்வத்தை விட பெருசாக நினைக்கிற, என் தங்கச்சி வாழ்க்கை முக்கியம், தங்கச்சியோட வாழ்கிற வழியை பாருன்னு இவ்வளோ சொன்னியக்கா, நான் இதெல்லாம் புரிஞ்சுக்காம நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேனே அக்கா, என்னை மன்னிச்சுக்கா, நாளைக்கு முதல் வேலையை வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேக்கா, என்னை மன்னிச்சுக்கான்னு சொல்லி ஃபோனில் பேசிட்டு அழுதுட்டு மறுபடியும் வராங்க. வந்துட்டு நிவின் பக்கத்தில் வராரு. வந்த கையோட அப்படியே பார்க்குறாங்க. இவருமே அவங்கள மறந்துட்டாங்க. 2 பேருமே மறந்து நல்லபடியாக தான் இருக்காங்க. மாமா சொன்னது சரிதான், குமரன் மாமா கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. 2 பேர் மனசில் எந்த கல்மோசம் இல்லை, ஓ மனசில் தான் அழுக்கு இருக்குது, அதுக்கு தொடச்சிக்கோ, கழுவி கொண்டு போனார் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. நிவின் கையை எடுத்து பார்க்குறாங்க. அப்படி காலை தொட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. நிவின் அதை எல்லாத்தையும் பார்க்குறாரு. என்ன ஆச்சு இவளுக்கு, போதி மரத்துக்கு அடியில் அது போய் உட்காந்துட்டு வந்தாலா, இவ்வளவு தான் இருக்காளே அப்படின்னு. எப்படியோ திருந்தா சரி திருந்தனா அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடி படுக்க யமுனா அப்படியே அழுதுட்டு படுக்கிறாங்க. காலையில் எந்திரிச்சோன்னா அக்காலை போய் பார்க்கணும் அப்படின்னுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இந்த பதிவு எப்படி போகுதுங்கிறத. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.